சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, பெங்களூரிலிருந்து சந்திரா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அறுவகை பகை ஷட்வைரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த பகைங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பகை அப்படின்னா ஒன்றை அழித்து ஒன்றை வாழக்கூடிய எல்லாமே பகை. அப்படி சொல்கிற பொழுது அறுவகை பகை ஷட்வைரி அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சிறப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா, மனதிற்கு பகையான விஷயம். பகை ரெண்டு விதம், அகப்பகை புறப்பகைன்னு ரெண்டாக இருக்குது. ஒரு உதாரணம் பாருங்கள். புறப்பகை அப்படின்னு சொன்னால், ஒரு அரசன் இன்னொரு நாட்டு அரசனுக்கு பகையாக இருக்குது, அது புறப்பகை. இவன் இந்த ராஜா அந்த ராஜாவை அடிப்பார், அந்த ராஜா இந்த ராஜாவை அடிப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, அழிக்கக்கூடிய பண்பு, அது பகை, வெளியில் தெரியாது. அகப்பகை அப்படிங்கிறது என்னென்னா, மனிதனுடைய மனதிலே இருந்து கொண்டு அவனை அழித்து விடுகிற பகை. அழித்தல், பகையினால் அழிவு வரும். அப்போ என்ன பகை இருக்குது அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் மனிதர்களுக்கு மனதிற்கு அகம்புறம் எப்பொழுதும் தொந்தரவு செய்யக்கூடிய தன்மையை தருவது. அதுதான் இந்த 6ஐயும் பகைன்னு சொல்லிட்டா. சிவன் பகையே இல்லாதவர். ஆனால் அந்த சிவனுடைய முதல் பகையாக சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, காமனை சொல்லியிருக்கு. காமனை காய்ந்த பிறான்னு சொல்லி, ஆசை, காமம்னா ஆசை. அந்த ஆசை என்பது எப்பொழுதும் தொந்தரவு. ஆசை பிறப்பீனும் வித்துனார். ஆசை துன்பத்திற்கு காரணம். அபிராமி பட்டர் சொல்லுவார், ஆசை கடலுள் அகப்பட்டுன்னு. அதுக்குள்ளே போய் மாட்டிப்போமா நம்ம கடலுக்குள்ளே. அதனால் காமம் ஒரு விதமான பகை மனசுக்கு. காமம்னா ஆசை. குரோதம் ஒரு விதமான, சேர்ந்தாரை கொள்ளும் நெருப்புன்னு பேர் கோபத்துக்கு. கோபம் நாம் அடுத்தவா பேரில் சொல்கிறோம். நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லி, இதனால தான் எனக்கு கோபம் வந்துடு அப்படின்னு ஒரு நியாயம் வேறு சொல்லுவோம். இந்த கோபத்துக்கு இதனால தான் நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கோவப்படுறது என்னவோ சரிதான், தப்பாக கூட நடந்திருக்கலாம், நீங்கள் சரியாக கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னால் கூட அந்த கோபமானது, அந்த உணர்வு நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுமாயின் அது நம்மை அழித்து விடும், நம் எதிரியை அழிப்பதை விட. அதுதான் கோபத்துக்கு உண்டான தன்மை. அதனால தான் சேர்ந்தாரை கொள்ளும் நெருப்புன்னார். யாருக்கிட்ட கோபம் இருக்கோ அவள் அதை அழிச்சிடும். உஷ்ணோ தகதிச்ச அங்கார சீத கிருஷ்ணாயத்தை கரம்னார். கோபம் 2 விதத்திலும் தீமை செய்யக்கூடியது. அது என்னென்னா, ஒரு கறி இருக்குது, இல்லை ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எரியுது, பிரமாதமாக எரியுது, அது அப்படியே தகன்னு இருக்குது. அப்போ போய் அது கையை தொட்டால் சுட்டுரும், அது பகை. ஆனால் அதே மரத்தில் அந்த எரியறதை போக்கி தண்ணி தெளிச்சிடணும்னா கண்ணங்கரேன்னு கருப்பாயிடும், கரியாயிடும். அப்போ போய் தொட்டால் சீத கிருஷ்ணாயதேக்கரம், அப்படி தொடுறதுனால கையை கரையாக்கி விட்டுரும். எப்படியாக இருந்தாலும் தீமை செய்வது கோபம், காமக்ரோதம். அடுத்தது லோபம் அப்படின்னா பற்றுடையதுன்னு அர்த்தம். இந்த பற்றுடையவர்கள் மிகச்சிறந்த பண்பை பெற முடியாது. லோபம். மோகம் அப்படின்னா ஒரு விதமான மயக்கம், தெளிவற்ற அறிவு. மதம் அப்படின்னு சொன்னால் நான் என்கின்ற எண்ணம், எல்லாமே நான் தான் பண்ணுறேன், எல்லாம் என்னால் தான் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த பண்பிற்கு மதம்னு பேர். மாத்சரியம் அப்படின்னா பிறர்கள் அடைகின்ற வளர்ச்சியை நம் மனதுக்குள்ளே பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. அவள் உழைக்கிறா, அவள் சம்பாதிக்கிறா, எவ்வளோதோ க்ஷேமமாக இருக்கா, 5 வீடு வச்சுருக்கான், 10 கார் வச்சுருக்கான், சௌக்கியமாக இருக்கா அப்படின்னா அதை பாராட்டணும். ஆஹா, என் கூடவே இருந்தால் இப்படி ஆகிட்டான் பெரிய அப்படின்னு நாம் பிறருடைய வளர்ச்சியிலே
நாம் கஷ்டப்படுறதுக்கு பேர் பொறாமைன்னு பேர். பிறருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம கஷ்டப்படணும், வாழ்நாளில் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. அது மாதிரி இந்த ஆறும் மனதிற்கு பகையை செய்வது. இதை என்ன சொல்லுவோம், ஆகமங்களில் என்ன சொல்கிறதுன்னா இது அசுத்தின்னு சொல்கிறது. இந்த அறுவகை பகையை அசுத்தி, அழுக்கு, மனத்தின் கண் மாசு இளன் ஆதல், அனைத்து அரண் ஆகு உல நீர பிறம்பர் வள்ளுவர். அப்போ மனதுக்கு மாசு எது அப்படின்னா, கண்ணில் ஒரு விதமான அழுக்கு இருக்குது, அது மாதிரி மூக்கில் ஒரு விதமான அழுக்கு இருக்குது, பயத்தில் ஒரு விதமான அழுக்கு மலம், அது மாதிரி ஒவ்வொரு உடம்பில் ஒரு விதமான அழுக்கு சோப்பால் போக்கிக்கிறோம். அந்த மாதிரி மனதிலே ஏற்படுகிற இந்த அசுத்தம், அழுக்கு, அந்த அழுக்கு தான் இந்த ஷட்வைரி. அது மனிதனை கொன்றுவிடும். இந்த 6 விதமான பகையும் இல்லாமல் இருக்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. ஆன்மீகமே இந்த 6க்குள்ளே இருக்கும். இந்த 6 குணமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் இறையருள் முன் நின்று தோன்றும், விளங்கும். இவ்வளவு சிறப்பு சொல்லுகிறார். காம குரோத லோப மோக மத மாத்சரிய. ஆசை, சினம், கோபம், லோபம், பற்று, மதம், தான் எனும் எண்ணம், மாத்சரின் பொறாமை. இந்த அறுவகை பகையையும் இறையருளால் அழிக்க முற்படுவோமாக.